அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னா மதுரை காந்தி என்று அழைக்கிற என்எம்ஆர் சுப்பராமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 1905 ஆகஸ்ட் 14 பிறக்கிறாரு. 1905 ஆகஸ்ட் 14 மதுரை காந்தி என்று மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் தான் என்எம்ஆர் சுப்பராமன். சட்டமறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணை புறக்கணி போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. 1934 காந்தி அரிசனை யாத்திரையின் போது மதுரையில் சுப்பராமன் வீட்டில் தான் தங்குறாரு. ஸோ இது கூட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1935-42 மதுரை மாநகராட்சி தலைவராக இருந்திருக்காரு. 1937 தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் மதுரை பால் விநியோக சங்கத்தை துவங்கி 1940 துவங்குறாரு. இந்த சங்கம் தான் பின்னர் ஆவின் நிறுவனமாக உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் என்ற ஆசிரமத்தை தோற்றுவிக்கிறார். 1944 வினோபாவை சந்தித்து தனக்கு சொந்தமான 60 ஏக்கர் விளைநிலத்தை நன்கொடையாக அளிக்கிறார். 1951 இவரது முயற்சியால் மதுரை காந்தி அருங்காட்சியகம் துவக்கம் 1959 மதுரை காந்தி மன்றம் 1955 அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தியோட பிறந்த நாளைக்கு துவங்குறாரு. இவர் அப்புறம் 1983 ஜனவரியில 25 இறந்துறாரு. ஸோ இவருக்கு தபால் தலைவரிலிருந்து 2006 தபால் தலை வெளியிடுது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மதுரை காந்தி அப்படி யாருன்றது ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப் 1 கேட்டிருக்காங்க, பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் என்எம்ஆர் சுப்பராமன் பற்றியான ஃபுல் டீட்டெயில். ஸோ இது போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.